Hi students, welcome to my channel Education Corner. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. வாங்க இன்னைக்கு என்ன கிளாஸ்னு பார்க்கலாம். Hi students, நம்ம இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல செட் லாங்குவேஜ்ல எக்ஸாம்பிள் 1.2 பேஜ் நம்பர் 4ல பார்க்குறோம். Write the set of letters of the following words in roster form. ஓகேவா, கீழே கொடுத்துருக்க வேர்ட்ஸில் உள்ள லெட்டர்ஸை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் லெட்டர்ஸோட கணம் செட்டை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? அசஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சொல் கொடுத்துருக்காங்க அசஸ்மெண்ட்டுன்னு. அதில் உள்ள ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு லெட்டரும் ஓகேவா. லெட்டர்னா என்ன? ஏஎஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு வாட்டி எஸ் இருக்கு, எம்இஎன்டின்னு இருக்கு. இந்த ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் ரைட் பண்ணுமா. அப்போ இந்த செட்டுக்கு நம்ம எக்ஸ்ன்னு நேம் வச்சுட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணுமா? யூஸ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு லெட்டரையும் எடுத்து எழுதணும். நடுவில் இன் பெட்வீனில் கமா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா க்ளோஸ் பண்ணுறதும் ஃப்ளார் ப்ராக்கெட்டால் க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இதில் வந்து லெட்டர் இருக்குது, ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி காட்டுவோம். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் லிஸ்ட் பண்ணி காட்டுவோம். இப்போ கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டோம். ஏக்கு அப்புறம் எஸ் இருக்குது, இன்னொரு டைம் எஸ் வந்திருக்கு. எப்போவுமே நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நோட்டில் வந்து பேஜ் நம்பர் 2ல் நம்ம எலமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ், ஒரு டைம் மட்டும்தான் நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, எலமெண்ட்டு திருப்பி திருப்பி வந்திருந்தாலும் நம்ம ஒரு டைம் மட்டும் லிஸ்ட் பண்ணால் போதும், லிஸ்ட் பண்ணி காட்டினா போதும்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எஸ்ங்கிறத வந்து ஒரு டைம் லிஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கமா நெக்ஸ்ட் எஸ்ங்கிறது ஏற்கனவே லிஸ்ட் பண்ணியாச்சு, எழுத தேவையில்ல. கமா எம், கமா என், கமா டி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, வேற எந்த லெட்டரும் இந்த வேர்டில் யூஸ் பண்ணல. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை ரோஸ்டர் ஃபார்மில் ரைட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பிரின்சிபல்ங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள லெட்டரை நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் ரைட் பண்ணோம். ஓகேவா, ஒயின் செட்டுக்கு நேம் வச்சாச்சு. ஒய் இஸ் ஈக்குவல் டு கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டோம். ஒவ்வொரு லெட்டரும் ஃபஸ்ட்டு பி லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆர், கமா ஐ, கமா என், கமா சி. ஐ வந்து ஏற்கனவே நம்ம நோட் பண்ணியாச்சு, லிஸ்ட் பண்ணியாச்சு. திருப்பி நம்ம லிஸ்ட் பண்ண தேவையில்ல. ஓகேவா, செட்டை பொறுத்த வரையும் ஒரு டைம் லிஸ்ட் பண்ணால் போதும். ஸோ ஐ, நெக்ஸ்ட் என், கமா சி. ஐ வந்து ஏற்கனவே லிஸ்ட் பண்ணியாச்சோ, அப்போ லிஸ்ட் பண்ண தேவையில்ல. அப்புறம் பியும் ஏற்கனவே லிஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ பியும் நம்ம லிஸ்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் ஏ, அப்புறம் எல். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதான் ரோஸ்டர் ஃபார்ம். பிரின்சிபல்ங்கிற வேர்டையும் அதில் உள்ள லெட்டரை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா, இதில் வந்து 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை கொண்டு போய் சேர்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.